இக்குதே கண்கள் விக்குதே ஈரம் சொட்ட முத்தம் தாராயோ இட்டுதே வெட்கம் முட்டுதே நீ என் தட்ப வெட்பம் தீர்ப்பாயோ இக்குதே கண்கள் விக்குதே ஈரம் சொட்ட முத்தம் தாராயோ இட்டுதே வெட்கம் முட்டுதே நீ என் தட்ப வெட்பம் தீர்ப்பாயோ யோசிச்சு பார்த்தாலும் வேறு எந்த டைட்டிலும் கிடைக்கல ஒழுங்கு, அதனால் இந்த படம் டைட்டில் வச்சேன். அப்படிலாம் கிடையாது. வித்தகன் சொல்கிறதுக்கு உண்மையிலேயே ஒரு தைரியம் வேணும். அந்த மாதிரி வித்தகன் ஒரு தலைப்பு வச்சுக்கிறதுக்கு அது மக்கள் எனக்கு கொடுத்த ஒரு சின்ன அங்கீகாரம். இவனுக்கு இப்போ நான் புத்திசாலி அப்படின்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது வரைக்கும் நான் பண்ண மிகப்பெரிய முயற்சியே அதுதான். ஒரு புத்திசாலியாக இருக்கிறது அக்செப்ட் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. புத்திசாலி மாதிரி நடித்தவன் ஒருத்தவனே புத்திசாலின்னு மக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்போ என்னோடய முயற்சிக்கு பின்னாடி இருக்கிற பலத்தை யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்க வச்சுக்கிட்டேன். அதனால் ஒரு கதை எழுதுவார், வசனம் எழுதுவார், பாட்டு கூட எழுதுவார் போல இருக்குது. அந்த மாதிரி சில வித்தைகள் தெரிஞ்சவன், அதனால் வித்தக்காரன், அதனால் வித்தகன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு ஒரு விஷயம். நான் முதலே சொன்னேன், வேறு ஒரு இன்டர்வியூவில் கூட சொன்னேன், இந்த போலீஸ் ஆஃபீஸருங்கிறது பல வித்தைகள் தெரிஞ்சவன் ஒருத்தன் தான் போலீஸ் ஆஃபீஸராக இருக்க முடியும். அது வெறுமே அது ஒரு 9 to 5 ஜாபோ 6 to 2 ஜாபெல்லாம் கிடையாது. ஏதோ சம்பளம் வாங்கணும், போய் குப்பையை கொட்டிட்டு வந்தோன்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதீதமான இன்வால்மெண்ட்டோட நிறைய விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்க முடியும். அந்த மாதிரி நம்மகிட்ட நிறைய போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மகிட்ட கமிஷனராக இருக்க திரிபாதி அவர்களோட போன கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரோட நிறைய விஷயம் பேசியிருக்கேன். இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்க தான் போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்கன்றது ஆச்சரியமான விஷயமா இருக்குது. என்னென்னா நம்ம சினிமாலேயே பார்த்து அவங்கள நிறைய கிண்டல் அடித்து காமெடி பண்ணி நம்ம பழகி போயிட்டோம். ஸோ அதனால் வித்தகன்ற தலைப்பு ஒரு போலீஸ் கதைக்கு பொருத்தமான தலைப்பு பார்த்திபனை விட. மிஸ்டர் மாணிக்கம் நாராயணன் எனக்கு ஒரு நண்பர். எனக்கு மட்டும் இல்லை, சினிமாவில் நிறைய பேருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது வலியை உதவி செய்கிற ஒரு நல்ல நண்பர்னு சொல்லிட்டு அவரை பற்றி நான் கேள்விப்பட்டு ஒரு முக்கியமான என்னுடைய படத்துக்காக, குடைக்குள் மழையின் ஒரு படத்துக்காக, ஒரு பொருளாதார உதவிக்காக நான் முதல்ல அவர் அணுகினேன். அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன். ஆனால் எங்களுக்குள்ளே இருந்த நட்பும் அது மூலமாக ஆரம்பிச்சிது. ஒரு நல்ல கதை நான் வச்சுருக்கேங்கிறதும் ஹாலிவுட்லலாம் இது ரொம்ப சாதாரணமான விஷயம். அதாவது ஒரு நல்ல தயாரிப்பாளர்கிட்ட ஒரு நல்ல ஸ்கிரிப்டை ஒரு டைரக்டர் எடுத்துகிட்டு போகிறதோ, இல்லை ஒரு நல்ல ஹீரோ கிட்ட கொண்டு போய் இந்த படம் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்குங்கிறது அங்கே எந்த கர்வமும் இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அது. இங்கே நான் தான் இவனுக்கு வாழ்க்கை கொடுத்தேன், அவன் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தான், அதெல்லாம் அந்த ஹம்பக்கெல்லாம் அங்கே நடக்காது. பட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தட்ட இது மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குங்க நம்ம படம் பண்ணலான்னு சொன்னாவே உடனே நன்றி கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஆகிடும். மிஸ்டர் மாணிக்கம் நாராயணன் இந்த படத்தை கதை எதுவுமே கேட்காம நான் படம் எடுத்தால் சரியாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு இந்த படத்தை இயக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அதுக்கு நான் நன்றி நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய படத்தோட வெற்றி அவருக்கு நன்றி சொல்லணும். அதான் உண்மையான விஷயம், சரியான விஷயமே தவிர சும்மாவாது போய் டெய்லி காலில் விழுந்து சார் நீங்கள் ஒரு படம் வாய்ப்பு கொடுத்தீங்க சார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஹம்பக். அதெல்லாம் வேஸ்ட். தேவையில்லாமல் ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்துறது மட்டுமே அது அந்த படம் செய்யணும். அந்த படத்தின் மூலமாக பொருளாதார ரீதியாக அவருக்கு இருக்கிற சிரமங்கள் தெரியணும், அல்லது போட்ட பணம் வரணும், அதை மீறி அந்த புகழ் நிலைக்கணும். இப்போ மிஸ்டர் நாராயணன் 7 சேனலில் பண்ண படங்கள்லேயே வேட்டையாடு விளையாடுன்னு ஒரு படம், அந்த படம் தான் அவருக்கு பேரை கொடுத்துருக்க ஒரு படம். அன்னைக்கு கூட கௌதம் மேனன் சார் சொன்னார், அந்த படத்துக்கு அடுத்தபடியாக இந்த வித்தகன் அமையணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய விருப்பமும் அதே தான். அதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கௌதம் மேனனுக்கும் நாராயண் சாருக்கும் நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. அந்த பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படை அந்த படத்தோட வெற்றி தானே தவிர வெறுமே ஒரு தயாரிப்பாளரை சந்தோஷப்படுத்துறது, கிச்சு மூட்டி விடுறது மட்டும் ஒரு டைரக்டரோட வேலை கிடையாது. டைரக்டரோட வேலை அவருக்கு கொடுக்கப்பட்ட படத்தை சரியாக பண்ணணுங்கிறது. இப்போதைக்கு நான் இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்கேன். அவரும் படத்தை பார்த்துட்டு இது ஒரு கமர்ஷியல் வெற்றி. எப்போது அவர் என்கிட்ட சொல்கிறார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த படம் பெரிய ஹிட் ஆகிடும்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு பெரிய நம்பிக்கையை நான் அந்த தயாரிப்பாளருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். இந்த படத்தில் வெளிநாடு படப்பிடிப்புன்னு மாணிக்கம் நாராயணன் சார் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப தயக்கம். இந்த படத்தை கொஞ்சம் அதிகமாக, அதாவது என்னுடைய வியாபாரத்தை மீறின செலவு அவர் பண்ணுறாரு. எனக்கு கொஞ்சம் சங்கடம். நான் எங்கேயுமே இது வரைக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்து குழந்தைங்க இல்லாமல் நான் எங்கேயுமே வெளிநாட்டுக்கெலாம் போனது கிடையாது. எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம்னா கூட அது அவங்களோட தான். அப்படி தான் தனிப்பட்ட முறையில் நான் எங்கேயோ 2 நாளைக்கு போய் வேறு ஏதோ ஒரு உல்லாசத்துக்குலாம் நான் போனதே கிடையாது இது வரைக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப தயக்கம், என்னுடைய குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரேன். நான் எப்படி சொல்கிறது, எப்போவுமே ஒரு ஹீரோயின் போனால் ஹீரோயினோட ஒரு அம்மா போவாங்க, ஒரு ஹீரோ போனால் ஹீரோ கூட அந்த மாதிரி ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ராவாக போடுறது நியாயமான விஷயம். பட் இருந்தால் கூட இந்த படத்தில் நான் போய் மெதுவாக அப்புறம் நாராயண் சார்கிட்ட சொன்னேன், சார் என்னுடைய 2 குழந்தைங்கள நான் இந்த படத்தில் வெளிநாட்டு படப்பிடிப்பை நான் கூப்பிட்டு வரேன், பட் டிக்கெட் நான் வாங்கிறேன். உண்மையிலே டிக்கெட் நான் தான் வாங்கினேன் அவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் என்னுடைய கீர்த்தனா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணாங்க. காஸ்டியூம்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஓடி வேலை செஞ்சாங்க. அப்புறம் என் சன்னுக்கே நான் சொல்லாமல் வச்சுருந்த ஒரு விஷயம், அவருக்காக 2 ட்ரெஸ்ஸை மட்டும் ரெடி பண்ணி நான் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த சாங்கில் யாரோ டான்ஸ் பண்ணோம்.
ஸ்ரீதர் மாஸ்டர்னு சொல்லிட்டு அவர் வந்திருந்தார். நான் அவர்கிட்ட மட்டும் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அந்த சாங்கில் வந்து என்னுடைய சன்னை டான்ஸ் பண்ண வச்சா எப்படி இருக்கும். அது கூட என்னுடைய விருப்பம் கூட இல்லை. என்னுடைய உதவி இயக்குனர் வந்து மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர் சொன்னார், ஏன்னா ராக்கி வந்து என்னுடைய சன் ரொம்ப பிரமாதமாக டான்ஸ் பண்ணுவார். லேடி அண்ட் ஆல் ஸ்கூலில் அவர் படிக்கும்போது ஒரு நாளைக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிறேன். அவங்க போட்டிருக்காங்க கொரியோகிராஃபி ராக்கி பார்த்திபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைடு வருது. வந்து எல்லாம் கை தட்டுறாங்க. எனக்கு தெரியவே தெரியாது அவர் தான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காருன்ட்டு. ஸோ அந்த மாதிரி உண்மையிலே ரொம்ப டேலண்டடான ஒரு பையன். அந்த பையனை அதில் டான்ஸ் பண்ண வச்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவரை டான்ஸ் பண்ண வச்சுருக்கேன். அவர் ரொம்ப ரொம்ப ஈஸாக, அவர் கொஞ்சம் தடியாக இருப்பார். இப்போ பிரபு சார்ட்ட இருக்க பெரிய விஷயம் வந்து என்னென்னா, அவர் தடியாக இருந்தால் கூட டான்ஸ் பண்ணும்போது ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக பண்ணுவார். அந்த மாதிரி ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அவருக்கு நடிக்கணுங்கிற விருப்பம்லாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரே ஒரு நாள் மட்டும் டான்ஸ் பண்ண, அவருக்கு என்னென்னா வேறு ஒருத்தர் கம்போஸ் பண்ணி அவர் டான்ஸ் பண்ணுறது அவருக்கு பிடிக்கல. அது ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து அவர் வந்து இதுதான் சொல்லிக் கொடுக்கும். பிரபுதேவாவே இருந்தால் கூட வேற ஒரு மாஸ்டராக இருந்தால் அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை தான் செய்யணும். இவருக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை. ஏன்னா இவருக்கு வந்து சில விஷயம் தெரியுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் குழந்தை தான் அவருக்கு வந்து இப்போ ஒரு 16-17 வயசு ஆச்சு. நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் அவர் வரமாட்டேன்ட்டார். அதனால் ஒரே ஒரு நாள் அவர் என்ன பண்ணாரோ அதை கட் பண்ணி அங்கங்கே போட்டிருக்கோம். மேபி இந்த படம் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தில் அவருக்கு கிடைக்கிற வரவேற்பை பொறுத்து ஃபர்தராக அவர் நடிப்பாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. அவருக்கு ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நடிக்கணுங்கிறதுல பெரிய ஈடுபாடு இல்லை. இந்த படத்துக்காக போனால் போதுன்னு ஒரு கௌரவ இடத்துல அவர் நடிச்சிருக்காரு. கேள்விகள் வந்து சில நேரத்தில் ரொம்ப சுலபமாயிடும். பட் அந்த கேள்விகளை வந்து நம்மளை தூண்டி விட்டு நம்ம ஏதாவது பதில் சொல்லுவோம். அது யாரையாவது ஒரு இடத்துல ஹர்ட் பண்ணும். இந்த படம் வந்து இவ்வளோ தாமதமாக இருக்க வேண்டிய படமே கிடையாது. தெரியல, முதல்ல நாங்கள் இந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்த படத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் MS பிரபுலேருந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணோம். பட் 6 மாதத்துக்குள்ளே படத்தை முடிக்க முடியல. அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தது. அப்போ பிரபு சார் வந்து வேறு ஒரு படத்தை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டார். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4 கேமராமேன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. MS பிரபு, ராஜேஷ் யாதவ், ராம்நாத் ஷெட்டி, பரணி, இப்படி ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தவிர்க்க முடியாமல் ஒவ்வொரு படத்துலையும் ஏற்படுற சிரமம் தான். அப்புறம் அதே மாதிரி உதவி இயக்குநர்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 10 பேரில் ஆரம்பித்து இப்போ ஒரே ஒருத்தரில் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறதும் அவங்களால மெயின்டைன் பண்ணுறதும், நான் எப்போவுமே என்னுடைய உதவி இயக்குநர்களை எப்படி வச்சுருப்பேன்னா ஒரு கவர்மெண்ட் சம்பளம் மாதிரி மாத சம்பளம் கொடுத்து தான் வச்சுருப்பேன். பட் வெளி ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணும்போது அவங்க ஒரு படத்துக்குன்னு இவ்வளோ நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி போகும்போது நிறைய பிரச்சனைகள், அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய பிரச்சனை வந்தது. ஆனால் எந்த பிரச்சனையும் வெளியில் தெரியாத அளவுக்கு நிறைய அவமானங்களை நான் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அதெல்லாம் உண்மை. இவ்வளோ அவமானங்களுக்கு மேலே நான் ஆசைப்படுறது என்னென்னா, இந்த படம் ஏற்படுத்துகிற ஒரு பெரிய வெற்றி இது எல்லா கஷ்டத்தையும் அவமானத்தையும் மாற்றிடும். இது நான் மட்டும் இல்லை, எல்லா இயக்குநர்களும் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம். பட் சொல்ல மாட்டாங்க, நான் தைரியமாக சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த படத்தில் என்னுடைய தயாரிப்பாளர் கேட்டார், இந்த காதல் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில். அந்த பொண்ணு உங்களை காதலிக்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான காரணம் என்ன சார் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் மனிதாபிமானம்னு சொன்னேன். இந்த மனிதாபிமானத்தை கொண்டு தான் நான் காதல் வரதுக்கு காரணமாக வச்சுருக்கேன். பெண்கள் வந்து வழக்கமாக ஒரு மனிதனோட அவுட்லுக்கை பார்த்து மட்டும் லவ் பண்ணுறது கிடையாது. ஆம்பளைங்க தான் அந்த மாதிரி. அது கலர் ரொம்ப நல்லா இருக்குது, ஃபிகர் நல்லா இருக்குன்னு பார்க்குறதெல்லாம் வந்து ஆண்கள். பட் பெண்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சி போயிடும். மிக அழகான அற்புதமான பெண்கள் ஆண்களை செலக்ட் பண்ணும்போது அவங்க வந்து கேரக்டர் தான் பார்ப்பாங்களே தவிர இந்த அவுட்லுக் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் இதை கேட்டுட்ருக்க நேயர்கள், இதை பார்த்துட்ருக்க நேயர்கள் எல்லாருமே அந்த பெண்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க அப்படி தான் ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. அவன் கருப்பாக இருக்கிறானா, அவன் எவ்வளோ அழகாக இருக்கான், அதை எடை போட்டு பார்க்குறதுக்கு தராசெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அவனுக்குள்ளே ஏதாவது ஒரு ஹியூமனிட்டி இருக்கா, கொஞ்சம் ஹியூமரஸாக இருக்கானா, லைவ்லியாக இருக்கானா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கானா, இதெல்லாம் தான் முக்கியமே தவிர கலராக இருக்கானாங்கிறதெல்லாம் அவங்க பார்க்குறது கிடையாது. அந்த மாதிரி இதில் இருக்க கதாபாத்திரம், இந்த மெர்சிங்கிற கதாபாத்திரம் வந்து ஒரு ஜீசஸை மட்டுமே லவ் பண்ணிகிட்ருக்கா இது வரைக்கும். ஏன்னா அந்த குழந்தை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டுருக்கும்போது யாரோ கொண்டு வந்து அந்த ஆசிரமத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டு போயிருப்பாங்க. அதுலேருந்து அவளுக்கு காதல்னால் அது ஜீசஸோட மட்டும்தான். ஒரு நாளைக்கு வந்து இந்த ரௌத்ரங்கிற என்னுடைய கதாபாத்திரத்தை அவங்க சந்திக்கும் போது ரௌத்ரனை வந்து ரௌத்ரனாகவே பார்ப்பாங்க, ஒரு கொலை செய்கிறவனாக பார்ப்பாங்க. அவ்வளோ பயம் இருக்கும். ஆனால் மறுநாள் வந்து அவனை பற்றி நினைக்கும் போது அவங்க மனசுக்குள்ளே ஒரு சலனம் வரும். இதை போய் அந்த கன்ஃபெஷன் கூண்டில் போய் ஃபாதர்கிட்ட போய் கேட்பாங்க, எனக்கே இந்த கதாநாயகனை பற்றி இல்லை அந்த விஐபியை பற்றி என் மனசுக்குள்ளே ஒரு சலனம் ஏற்படுது அப்படின்னா அவர் ரொம்ப சாதாரணமாக சொல்லுவார், யூ மேபி இன் லவ் வித் ஹிம் அப்படின்னுவார். அப்படிலாம் இல்லை ஃபாதர், என்ன பார்த்தோன்னே லவ் வந்துடுமா, எத்தனையோ பேரை நம்ம சந்திக்கிறோம், ஒரு சில பேர் மட்டும் ஏன் மனசுக்குள்ளே நம்ம சலனத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னு போது அவர் சொல்லுவார், நீ வந்து ஒரு இடத்துல அனாதரவாக இருக்கும்போது ஒருத்தரை காப்பாற்றி உன்னை கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டு போனார். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு 100 குழந்தைங்களை காப்பாற்றி அந்த ஹீரோ அங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காரு அந்த ஆசிரமத்தில். மேபி உனக்கு ஏற்பட்ட பாதிப்பு இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்கு அந்த ஹீரோ காரணமாக இருந்திருக்காரு. அந்த மனிதாபிமானம் வேணால் உன் மனசுக்குள்ளே ஒரு காதலாக உருவாயிருக்கலாம். அதுதான் காதலாக இந்த படத்தில் காமிச்சிருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மனிதாபிமானம் ஏதோ ஒரு ஃபார்மேட்லேயே என்னுடைய படங்களில் வரும். இந்த படத்தில் காதலாக வந்திருக்கு.
யாரும் டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்க்க வரது கிடையாது, எல்லாம் திருட்டு விசிலில் படம் பார்த்துருவாங்க. அது கூடாதுங்கிறத போராடிட்டு இருப்போம். நீங்கள் பாதி கதையை இதிலே இந்த இன்டர்வியூலேயே முடிச்சிடலான்னு நினைக்கிறது வந்து கொடுமையான ஒரு செயல். அப்புறம் ஒரு இடத்துல கதாநாயகி சொல்லுவாள், அவளுக்கு வந்து எப்படியாவது என்னை இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு நினைப்பாப்புல. அதனால் என் பேர் வந்து அதில் ரௌத்ரன். அந்த பொண்ணு சொல்லும், பாரதியாரே சொல்லியிருக்காரு ரௌத்ரனோட பழகுன்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஐயோ, அது ரௌத்ரனோட பழகு இல்லை, ரௌத்ரம் பழகு அப்படின்னு வாப்பில். அதாவது இந்த ரௌத்ரன் பேர் வச்சதுக்கு ரொம்ப சரியான ஒரு வசனமாக நம்ம அதை பயன்படுத்தியிருப்பேன். அதே நேரத்தில் பாரதியார் சொன்ன விஷயத்தை அதை கொண்டு வந்து சேர்த்துருப்பேன். அப்போ நான் சிரித்தோன்னே அது வரைக்கும் நான் சிரிக்கவே மாட்டேன். இப்போ சிரிக்கிறீங்களே அப்படின்னு அந்த பொண்ணு, இப்படி தான் நான் கோவப்படுவேன்னு சொல்லிட்டு போவேன். இதுதான் என்னுடைய கதாபாத்திரம். அதுதான் முதல்ல சொன்னேன். முழு கதாபாத்திரத்தையும் நீங்கள் வந்து சும்மா ஒரு கேள்வி மூலமாக எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டா என்ன அர்த்தம்? படத்தில் வந்து 2 கெட்டப்பில் நான் வரது உண்மை. அது போஸ்டர்ஸ் பார்த்தாலே தெரியும். நம்ம ஏன் இந்த மாதிரி போஸ்டர் போடுவோம்னா உங்களை குழப்புறது. இது வந்து ஒரு சிங்கிள் ரோலா இல்லாட்டி டுவெல் ரோல் நான் பண்ணுறேன்னா, இவனே அவனாக மாறுறானா இல்லாட்டி சூழலா, அதெல்லாம் உங்களை குழப்பறதுக்கான விஷயந்தான். அதனால் இந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு வந்து நவம்பர் மாதம் இந்த படம் வெளியாகும். அப்போ நீங்கள் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறதோ இல்லை நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கிறதோ நம்ம 2 பேருக்குமே மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆனால் உங்களுடைய நேரம் ஒதுக்கி நான் பேசுகிறது பூரா என்னுடைய சுயநலம். ஏன்னா என்னுடைய வித்தகன் படத்துக்கான ஒரு விளம்பரமாக மட்டுமே நான் இதை பயன்படுத்திக்கிறேன். உங்களுடைய வேலை நேரத்தையும் அல்லது மற்ற அலுவல் நேரத்தையும் விட்டுட்டு எனக்காக நீங்கள் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியை பார்க்குறது மட்டும் இல்லாமல் வித்தகன் படத்தை பார்த்து பாராட்ட போகிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.